அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தமிழ்நாடு டெட் எக்ஸாம், ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. பெரும்பாலும் ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. சில பேர் மார்க் 74 75 80 இல்ல 1 மார்க் 2 மார்க்கா அப்படின்னு இருப்பீங்க பதட்டத்தோட. இன்னும் சில பேர் மார்க் நமக்கு என்ன ரெடியூஸ் பண்ண போறாங்க, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டி பிரிவு அண்டு எம்பிசிக்கு இன்னும் ரெடியூஸ் பண்ணுவாங்களா, ஓசிக்கு குறையுமா அப்படிங்கிற மாதிரி ஐடியாவிலே நம்ம இருக்கிறோம். ஸோ அதுக்கான தீர்வு கோர்ட்டு கையில் தான் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் பற்றி நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. ரிசல்ட் எப்போ விடுவாங்க, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்லாம் முடிஞ்சிச்சா, அது முடிஞ்சிச்சு, ஓகே. அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் அந்த விஷயங்கள்லாம் செய்தி நாம் கொடுத்த பதில்கள்லாம் எடுத்து அவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் கிளியர் கட்டாக இருக்கலாம். நமக்கு ரிசல்ட்டு ஆகஸ்ட் 24 பிறகு தான். அநேகமாக அதுக்கு முன்னாடி பெரும்பாலான விஷயத்த செஞ்சு வச்சுருவாங்க. ஆகஸ்ட் 24 அன்னைக்கு டெட் மார்க் குறைப்பு சம்மந்தமாக, முக்கியமாக ஓசி பிரிவினருக்கு டெட் மார்க் குறைப்பு சம்மந்தமாக அந்த தகவலை கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசு தெரிவிக்கணும். கூடவே அனுபவ மதிப்பெண்கள் தரது, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு புள்ளி, அதையும் என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ்க்கு நீங்கள் அவங்க அனுபவத்துக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டிருக்கு இல்லையா ஹைகோர்ட்டு, அதுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பதிலையும் சொன்ன பிறகு தான் இந்த ஸ்டே நீங்கணும். முக்கியமாக ஜூலை 24 இப்போ ஆகஸ்ட் 24 வரைக்கும் அந்த ஸ்டே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டே விலகணும். விலகுனா நிச்சயமாக நமக்கு ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. ஸோ இது கூட நம்ம பார்க்கும்போது நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு, அதாவது நாளை காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கல்வி அமைச்சர் அவர்கள் ஆசிரியர் சங்கங்களை சந்திக்கிறார். இங்க பாருங்க, அதுக்கான தகவல் இருக்கு பாருங்க. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத சங்கங்களில் பொறுப்பாளர்களுடன் கலந்துரையாடல். இதுல நம்ம முக்கியமா பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆசிரியர் சங்கங்கள் எல்லாத்தையும் காலையில 10 மணிலேருந்து, அதாவது 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இது வரைக்கும் பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நூலக கட்டட அரங்கத்துல கோட்டூர்புரத்துல சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு அமைப்புல இருந்தும் 2 நபர்கள் அதுல கலந்துக்கலான்னு போட்டிருக்கு. காலையில 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். ஸோ இதுல நிச்சயமா ஆசிரியர் சங்கங்களோட பேசும்பொழுது அவங்க எதை பத்தி பேச போறாங்கன்றது நம்ம எல்லாருமே யூகிச்சிடலாம். நிச்சயமா டெட் விலக்கு சம்பந்தமாகவும், ரைட்டு டெட்டு நடத்துறீங்க அதுல மதிப்பெண் குறைப்பு சம்பந்தமாகவும், முக்கியமா பார்த்தா நமக்கு கிடைச்ச சோர்ஸ்ல இருந்து என்ன பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான சங்கங்கள் இப்ப 60 மார்க்குன்னு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க இல்லையா, 60 மார்க் நம்ம எஸ்சி எஸ்டி பிரிவு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எல்லாருக்கும் பொதுமைப்படுத்துங்க. ஏன்னா ஆசிரியர்கள் வேலைக்குன்னு வந்த பிறகு அனைவருமே சமம்தான். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி சூழல்ல தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 60 மதிப்பெண்ன்றத ஓசி, பிசி, எம்பிசி அண்ட் எஸ்சி எஸ்டி ஆல்ரெடி இருக்கு, இந்த 3 பேருக்குமே 60 மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமா ஃபர்ஸ்ட் கோரிக்கை அவங்க வைக்க போறாங்க. 2வது கோரிக்கை என்ன வைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட 60 மார்க்குன்ற கோரிக்கை தான் ஃபர்ஸ்ட். அது 2வது கோரிக்கை பாத்தீங்கன்னா, எங்களோட அனுபவ வருடங்களை மதிப்பெண்ணா மாத்தி எங்களுக்கு டெட் மதிப்பெண்ணோட சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. இது எந்த அளவுக்கு நடக்கும், இதுக்கு என்சிடி நாம்ஸ்ல பர்மிஷன் இருக்கா அப்படின்னு தெரியல. பட் இது அவங்களோட நிச்சயமா இதுதான் அவங்களோட 2வது கோரிக்கையா இருக்க போகுது. அப்போ 3வது கோரிக்கை என்ன? 3வது கோரிக்கை என்னன்னா, இந்த டெட் விலக்குக்கு நம்ம சட்டமன்றத்திலிருந்து டெட் விலக்கு சம்பந்தமா ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை பாராளுமன்றத்துக்கு அந்த தீர்மானத்தை நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். அதை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல அமெண்ட்மெண்ட், நம்ம கல்வி உரிமை சட்டம் 2009 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட இன்னொரு கோரிக்கையா இருக்க போகுது. நிச்சயமா இதை பத்தி நாளைக்கு பேச போறாங்க. நாளைக்கு டெட் எக்ஸாம் பத்திய பேச்சு மிக முக்கியமா இருக்க போகுது. நாளைக்கு தமிழ்நாடு அரசோட ஸ்டாண்ட் ஓரளவு நமக்கு தெரிய வந்துடும். நிச்சயமா தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால நம்ப முடியுது. ஏன்னா ஆசிரியர்கள் இந்த வேலையை கஷ்டப்பட்டு வாங்கினாங்க, அவங்களுக்கு யாரும் இந்த வேலையை தூக்கி சும்மா கொடுத்துடல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு கல்வி அமைச்சர், செயலர்கள், இயக்குநர்கள் கொண்ட கூட்டத்துல பேசப்பட்டிருக்கு. இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. டீச்சர்ஸ்க்கு ஃபேவரான விஷயங்கள்லாம் அங்கே பேசியிருக்காங்க. 90ஸ்லயே நம்ம டிஆர்பி நடத்தி தான் டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்றாங்க. 90s 2000லேருந்து தமிழ்நாடு எப்பயுமே டீச்சர்ஸை செலக்ட் பண்றதுல ரொம்பவும் முக்கியமா ஜென்யூனிட்டியா மெரிட் பேசிஸ்ல தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பேசப்பட்டிருக்கு.
அதனால ஸோ இந்த ஆல்ரெடி நம்மள்ட்ட உள்ளவங்க மெரிட்டோரியஸ் டீச்சர்ஸ் தான். அப்படி இருக்கும்போது அவங்கள திரும்ப ஒன்று நம்ம தீயில இறக்கிட்டு வந்து புனிதத்தை நிரூபிக்கிற சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் வந்து தமிழ்நாடு அரசு இருக்காது. நிச்சயமா ஆசிரியருக்கு ஃபேவரா மதிப்பெண்ணை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறது சம்பந்தமா நாளைக்கு நம்மளோட அருமையான சங்கங்கள்லாம் பேச போறாங்க, நல்ல விஷயங்கள்லாம் பேச போறாங்க. ஸோ நிச்சயமா நமக்கு ஃபேவரான விஷயங்கள் நாளைக்கு பேசப்படும். நாளைக்கு இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு என்ன தகவல் கிடைக்குதுன்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி, முக்கியமா இன்னைக்கு நாளைக்கு இந்த மீட்டிங் நடக்குது இல்லையா? அதாவது நாளைக்குன்னு நான் சொல்றது வந்து இந்த வீடியோ ஒருவேளை இன்னைக்கு வந்து நான் 27 அப்போ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை 28 நான் போஸ்ட் பண்ணேன்னா இந்த மீட்டிங் நடக்க போகிறதே 28 அன்னைக்கு தான். இந்த வீடியோ யாரெல்லாம் ஃபுல்லாக கேட்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த விஷயம் புரியும். ஸோ 28 அன்னைக்கு இதை வந்து நிச்சயமாக வந்து பார்ப்போம். நல்ல முடிவுகள் எட்டப்படலாம். பார்க்கலாம். தேங்க்யூ.